பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் க்ரீன் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா, டார்க் க்ரீன் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே 9:45க்கு நான் இங்கே 30 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் இங்கே 30 மினிட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே எனக்கு கால் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிஓஎஸ் சாக் ரெண்டுமே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. எஸ்எம்சியோட சிக்னல்ஸ் வந்து ரெண்டுமே எங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நான் என்ன வைக்கணும் அப்படின்றத நான் இந்த எக்ஸலில் வந்து நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸலில் ஃபஸ்ட் லைன் நம்ம ரீட் பண்ணால் ஈஸியாக புரியும். வென் த பை சிஇ சிக்னல் இஸ் ஃபார்ம்ட் அமோவ் த டார்க் க்ரீன் லைன், சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் பிஓஎஸ் இல்லை க்ரீன் கலர் சாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கா, இல்லை சிக்னல் கொடுத்த கேண்டிலில் இல்லை ப்ரீவியஸ் கேண்டிலில் ஃபார்ம் ஆகிருக்கான்றதை செக் பண்ணணும். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டிலில் எனக்கு வந்து க்ரீன் கலர் சாக்கும் பிஓஎஸும் எனக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ என்ன என்ட்ரி டைப் வந்து நான் எடுக்கணும் அப்படின்னா இது வந்து வேலிட் என்ட்ரி அப்படின்ற டைப் வந்து நான் ஃபாலோ பண்ணணும். அப்போ எனக்கு என்ன கால் ஆப்ஷன் எடுக்கணுமா புட் ஆப்ஷன் எடுக்கணுமா? நான் வந்து கால் ஆப்ஷன் தான் எடுக்கணும். எப்போ எடுக்கணும்னா அந்த சேம் கேண்டில் 9:45க்கு ஒரு கேண்டில் இருக்குல்ல, ஸோ அதே கேண்டிலில் 1 மினிட் கழிச்சு, தட் மீன்ஸ் 9:46க்கு போயிட்டு நான் வந்து என்ன என்ட்ரி எடுக்கணும், பை கால் ஆப்ஷன் 0.8ன்ற டெல்டா கால் சைடில், தட் மீன்ஸ் இந்த மணியில் இருக்கும். அதை போயிட்டு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டேபிளர் காலத்தில் நான் ஒரு டார்கெட் வந்து சொல்லியிருப்பேன் 40 பாயிண்ட்ஸ். நான் அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஸ்பாட் பேஸ்டு டார்கெட், ஸ்பாட் பேஸ்டுனா அந்த சார்ட்டில் உங்களுக்கு க்ரீன் கலர் டாட் மாதிரி மென்ஷன் ஆகும். ஸோ அந்த டார்கெட்டை வச்சுக்கணும். ஸ்டாப் லாஸ் பொறுத்த வரைக்கும் 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் நிஃப்டிக்கு. ஓகேங்களா, சேம் அதே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்கில் இருக்கணும். ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இங்கே டேபிளர் காலத்தில் காட்டுதில்ல, ஸோ இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ரைசிங்கில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்து இந்த 3 கண்டிஷனும் உங்களுக்கு மெட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே டேரெக்டாக போயிட்டு கால் ஆப்ஷன் என்ட்ரி வந்து நீங்கள் எடுத்துடலாம். உங்களோட டார்கெட் வந்து 25920 அது வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். உங்கள் டார்கெட் வந்து இங்கே க்ரீன் கலர் டாட்டில் இங்கே மென்ஷன் ஆகிருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12.25 கேண்டில் வந்து அந்த டார்கெட்டை வந்து கரெக்டாக ரீச் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ நீங்கள் அன்றைக்கி என்டையர் டேவும் இந்த ட்ரெண்டை ரைட் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ஸ்பாட் பேஸ்டு டார்கெட் வரைக்கும் இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம். நீங்கள் எடுத்த என்ட்ரி வந்து 9:46க்கு எடுத்திருப்பீங்க ஒரு கால் ஆப்ஷன், 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க. உங்கள் டார்கெட் வந்து 25920. அப்ராக்சிமேட்டாக பார்த்தா 25845க்கு எடுத்திருப்பீங்க. 845, தட் மீன்ஸ் இது ஒரு 55 ப்ளஸ் அது ஒரு 20 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 65 பாயிண்ட்ஸ். அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 40 பாயிண்ட்ஸ் அந்த டார்கெட் வந்து மேக்ஸிமம் 0.8 டெல்டாக்கு வந்து உங்களுக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கும். சப்போஸ் இதில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 3000 rupees ஒரு லாட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு என்ட்ரி இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10:45க்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் டார்க்கு க்ரீன் லைனுக்கு மேலே புட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து டவுட் வரும், ஏன் டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு, மார்க்கெட் மேலே தானே போகுது அப்படின்னா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆப்போசிட் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இது ஃபோர்த் சினாரியோ, வென் பை பிஇ சிக்னல் இஸ் ஃபார்ம்ட் அபோவ் த டார்க் க்ரீன் லைன், அதே டைமில் வி நீட் டு செக் த க்ரீன் பிஓஎஸ் ஆர் க்ரீன் சாக் வந்து ஃபார்ம்ட் ஆன் த சிக்னல் கேண்டில் ஆர் ப்ரீவியஸ் கேண்டில். ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த பை பின்னு கொடுத்த இடத்துல சிக்னல் கொடுத்த கேண்டில்லையும் பிஓஎஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டில்லையும் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ நம்ம என்ன என்ட்ரி எடுக்கணும் அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா இதை பேர் வந்து ஆப்போசிட் என்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சினாரியோ 4ல் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்போசிட் என்ட்ரின்னு சொல்கிறோம். இதில் வந்து பை சிஇ ஆன் நெக்ஸ்ட் கேண்டிலில் நம்ம வந்து சிஇன்ற என்ட்ரி வந்து நம்ம எடுக்கணும். இதுக்கு டார்கெட் பொறுத்த வரைக்கும் ரூல் பேஸ்டு டார்கெட் 40 பாயிண்ட் டார்கெட், 20 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ். நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து எப்படி இருக்கணும்னா ரைசிங்னு இருக்கணும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் கேண்டில்னா எந்த கேண்டில்னா 11:15க்கு நம்ம வந்து கால் ஆப்ஷன் போயிருப்போம். ஏன் கால் ஆப்ஷன் போயிருப்போம் அப்படின்னா இந்த சிக்னல் இங்கே பை புட் ஆப்ஷன் ஒரு சிக்னல் வந்திருக்கா, ஸோ அதுக்கு அந்த சிக்னல் கொடுத்த கேண்டிலில் கீழே பிஓஎஸ்ன்னு இருக்குது, ப்ரீவியஸ் கேண்டிலும் பிஓஎஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் 11:15 கேண்டிலில் நான் கால் ஆப்ஷன் போயிருப்பேன். என்னோடய டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ். மேக்ஸிமம் என்னோடய டார்கெட் வந்து இந்த பர்டிகுலர் 1:15 கேண்டிலில் வந்து எனக்கு 40 பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ இதில் நம்ம 2 சினாரியோ வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சினாரியோ 1, இன்னொன்று வந்து சினாரியோ 4. புல்லிஷில் பொறுத்த வரைக்கும் சினாரியோ 1னா எப்படி பார்க்கணும், சினாரியோ 4 வந்து எப்படி பார்க்கணுன்றத இப்போ வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சேம் அதே மாதிரி
ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே. ஓகே, ப்ரீவியஸ் டே பார்த்தீங்கன்னா இது சினாரியோ 4. ஏன் இது சினாரியோ 4னா ப்ரீவியஸ் கேண்டிலில் நம்மளுக்கு பிஓஏ சாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதேமாதிரி சிக்னல் கொடுத்த கேண்டிலையும் பிஓஏ சாக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் கேண்டிலில் நான் கால் ஆப்ஷன் அந்த என்ட்ரி தான் நான் போயிருப்பேன். அப்போ 2:45க்கு நான் கால் ஆப்ஷன் போயிருந்தேன்னா மார்க்கெட் முடிகிறப்ப எனக்கு ப்ராஃபிட்டில் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு சிக்னலுக்குமே இந்த சீட் ஷீட் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சினாரியோ 4 வந்து இது வந்து என்ன சினாரியோன்னு சொல்லுங்கள். இங்கே நான் கர்சர் வைக்கிறேன்ல, இது வந்து என்ன சினாரியோ 12 மணிக்கு நம்மளுக்கு வந்திருக்கு சில்வரில். ஸோ இது வந்து நம்ம சினாரியோ 4. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அந்த சிக்னல் கேண்டிலில் பை புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலில் சாக் ஃபார்ம் ஆகிருக்கு. சிக்னல் கொடுத்த கேண்டிலையும் உங்களுக்கு சாக்குன்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் கால் ஆப்ஷன் போயிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து டார்கெட் பொறுத்த வரைக்கும் 30 பாயிண்ட்ஸ் இல்லை ஒரு 60 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு டார்கெட் வந்து மேக்ஸிமம் அச்சீவ் ஆகிருக்கும். இல்லை நான் ஹோல்ட் பண்ண ரெடி அப்படின்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் சைடு தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு அந்த என்டையர் டேவும் அந்த ட்ரெண்டை ரைட் பண்ண ரெடி அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீன் PE ட்ரிகர் வந்திருக்கு. தட் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ அப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த PE ட்ரிகர் வச்சு எப்படி எடுக்கணுன்றதை நான் செப்பரேட் செஷனில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த சினாரியோ 1 அண்ட் சினாரியோ 4 மட்டும் நீங்கள் இதில் சார்ட்டில் அப்ரோச் பண்ணி பாருங்கள். லைவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு இங்கே ஒரு பை புட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன எடுத்திருப்போம் உங்களுக்கு இப்போ நம்ம அனலைஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, இதில் ப்ரீவியஸ் கேண்டிலில் உங்களுக்கு சாக் வந்துருக்கு. புட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்து இந்த டார்க் க்ரீன் லைனுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு கேண்டில் 7:30 கேண்டிலில் நீங்கள் கால் என்ட்ரி வந்து போயிருக்கலாம். அப்படி போயிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்சைட் ப்ராஃபிட் தான். இதெல்லாம் CE ட்ரிகர் PE ட்ரிகர். ஸோ இதை நான் செப்பரேட் செஷனில் எடுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த 2 சினாரியோவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து வேலிட் என்ட்ரி, இன்னொன்று வந்து ஆப்போசிட் என்ட்ரி. ஓகேவா? சேம் அதே வேலிட் என்ட்ரி வந்து புட் சைடு வருது அப்படின்னா அது வந்து டார்க் பை புட்டுன்னு இருக்கும். அதேமாரி டார்க் ரெட் லைனுக்கு கீழே வரும் அந்த சிக்னல். ஸோ அப்போ அது வந்து பீரிஷ் சினாரியோவில் கவர் ஆகும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லைன் சினாரியோ 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். பை PE சிக்னல் இஸ் ஃபார்ம்டு பிலோ த டார்க் ரெட் லைன். அதே டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு BOSஓ சாக்கோ எதுவுமே எனக்கு ஃபார்ம் ஆகலை. ஓகேங்களா? அப்போ அதை வந்து நான் வேலிட் என்ட்ரி தான் சொல்கிறேன். ஏன் வேலிட் என்ட்ரி சொல்கிறேன்னா எனக்கு வந்து பை PE we can take on the same candle after 1 minute buffer time. இங்கே வந்து நான் டார்கெட் வந்து ரூல் பேஸ்டு டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்பாட் பேஸ்டு டார்கெட் வந்து வைக்கல. ஸ்பாட் பேஸ்டு மீன்ஸ் அந்த சார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற டார்கெட்டை வந்து நான் இங்கே ஃபாலோ பண்ணல. ஏன் அப்படின்னா எனக்கு சிக்னல் கேண்டில்லையும் அந்த ப்ரீவியஸ் கேண்டில்லையும் எனக்கு BOSஓ சாக்கோ எதுவுமே ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ இங்கே இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்மளுக்கு 2 மணிக்கு வந்திருக்கு. பை புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கான். இதில் டார்கெட் வந்து 5359 கொடுத்துருக்கான். பட் இந்த 5359 வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அதுக்கு தாண்டி கூட நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பீரிஷில் பார்த்தீங்கன்னா டார்க் அந்த ரெட் லைனுக்கு கீழே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் கேண்டிலில் BOSவும் இல்லை, சாக்கும் ஃபார்ம் ஆகலை. அதேமாரி சிக்னல் கொடுத்த கேண்டில்லையும் BOS சாக் ரெண்டுமே ஃபார்ம் ஆகலை. ஆனால் இது வந்து வேலிட் என்ட்ரி. இது வந்து சினாரியோ 2ல் கவர் ஆகும். ஸோ இங்கே காட்டின மாதிரி தான் உங்களுக்கு சினாரியோ 2ல் வந்து கவர் ஆகும். ஸோ இதில் ஒரே ஒரு சேஞ்சஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ரூல் பேஸ்ட் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரூல் பேஸ்ட் டார்கெட் அப்படின்னா பாயிண்ட்ஸ்ன்ற டார்கெட் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கும். இல்லை நான் ஓப்பன் டார்கெட் விடுறேன், இந்த பர்டிகுலர் ட்ரெண்டை வந்து நான் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டில் நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்போம். ஏன்னா வேலிட் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக அந்த ட்ரெண்டை வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இது வந்து வேலிட் என்ட்ரி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா புல்லிஷ் சினாரியோ 1 வந்து கவர் ஆகுது. ஸோ நேற்று நடந்த சினாரியோ அது டார்க் க்ரீன் லைனுக்கு மேலே எனக்கு கால் ஆப்ஷன் அப்படின்னு சிக்னல் வந்திருக்கு. அந்த சிக்னல் கொடுத்த கேண்டில்லே எனக்கு சாக்கு BOS ரெண்டுமே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டார்கெட் வந்து இதை ஜூம் பண்ணால் தெரியும். ஓகே, டார்கெட் வந்து கரெக்டாக இந்த க்ரீன் கலர் டாட் தான் என்னோடய டார்கெட். கரெக்டாக 7 o'clock வந்து ரீச் ஆகிருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா 2:30 மணிக்கு என்ட்ரி எடுத்திருப்போம்.
2:30க்கு ஒரு என்ட்ரி போட்டிருப்போம். ஆனால் 7 o'clock தான் என்னோட டார்கெட் வந்து ரீச் ஆயிருக்கு. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம். வேலிட் என்ட்ரி அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு கான்ஃபிடென்ட்டாக அந்த டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இங்கே டவுட் வரும், இன்பிட்வீன் புட் ஆப்ஷன் ஒரு சிக்னல் வந்திருக்கே ப்ரோ, நான் இது என்ன பண்ணுறதுன்னா, உங்கள் டார்கெட் ஹிட் ஆகிற வரைக்கும் இந்த இன்பிட்வீன் ஒரு சிக்னல் வந்தாலும் அந்த சிக்னலை கன்சிடர் பண்ணாதீங்க, எடுக்காதீங்க, அந்த சிக்னலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே. ஸோ ஓகே, இது இப்போ நான் கர்சர் இங்கே வச்சுருக்கேன்ல, ஸோ இது என்ன என்ட்ரி? ஓகே, இது மேலே இருக்கிறது மேலே புட்டுன்னு வந்துருக்கு. இது கர்சர் வச்சிருக்கிறது இங்க வந்து சினாரியோ 4. சினாரியோ 4 அதான் சினாரியோ 4. சினாரியோ 2 ஏன் இதை பேரிஷ்னா டார்க் ரெட் லைன் கீழே வருது. இது வந்து சினாரியோ 2. ஆமாம், சினாரியோ 2 when by P signal is formed below the dark red line we need to check அதாவது நோ BOA சாக் ரெண்டுமே ஃபார்ம் ஆகலை சிக்னல் கேண்டல்லையும் ப்ரீவியஸ் கேண்டல்லையும். ஆனால் இது வந்து எனக்கு வேலிட் என்ட்ரி தான். அப்போ பை PE சிக்னல் ஆன் சேம் கேண்டில் ஆஃப்டர் 1 minute பஃபர் டைம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்க்குறப்ப எனக்கு ப்ரீவியஸ் கேண்டல்லையும் அந்த சிக்னல் கொடுத்த கேண்டில் BOSஓ சாக்கோ எதுவும் ஃபார்ம் ஆகலை. ஆனால் சேம் கேண்டலில் இந்த 11:45 வந்திருக்கு. அப்போ 11:46க்கு ஒரு என்ட்ரி போட்டிருப்பேன் புட் சைடு. இதில் நீங்கள் இந்த க்ரீன் கலர் டாட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம ரூல்ஸில் 40 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 40 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணால் போதும். ஸோ அப்போ இந்த டார்கெட் வந்து எய்தர் இந்த க்ரீன் கலர் வரைக்கும் வரலாம், அதை தாண்டியும் போகலாம் 40 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆகிறதுக்கு. பட் ரூல்ஸ் படி பார்த்தோன்னா இது வந்து சினாரியோ 2. ஓகேங்களா? ஏன் சினாரியோ 2னா ப்ரீவியஸ் கேண்டிலில் BOA சாக் எதுவுமே ஃபார்ம் ஆகலை. இங்கே வந்து என்னோடய டார்கெட் வந்து 40 பாயிண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ். ஸோ இதை வந்து இந்த ஷீட்டோட கம்பேர் பண்ணி அந்த சிக்னல் வச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கா, சிக்னல் கொடுத்த கேண்டிலில் உனக்கு BOA சாக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த 9:45க்கு நீ கால் ஆப்ஷன் போயிருப்ப. சப்போஸ் கால் ஆப்ஷன் போயிருந்த 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுருந்த அப்படின்னா உனக்கு இந்த 11 o'clock இல்லை 11:15 கேண்டிலில் உனக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கும். செகண்ட் என்ட்ரி, ரெண்டாவது என்ட்ரி பார்த்தோன்னா உனக்கு புட் ஆப்ஷன் வந்திருக்கு 10:45க்கு. ப்ரீவியஸ் கேண்டிலில் BOS ஃபார்ம் ஆயிருக்கா. அப்போ 11 o'clockக்கு நீ என்ன போயிருப்பீங்க, கால் ஆப்ஷன் போயிருப்போம். அப்போ கால் ஆப்ஷன் போயிருந்தோன்னா அதுவும் உனக்கு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட் இட்டு. ரெண்டு சினாரியுமே நம்ம டார்கெட் வந்து இட்டு. ஓகேங்களா? ஸோ அதேமாரி மிட் கேப், ஸோ இதுமாரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே இது அப்ளை ஆகும். ஸோ மிட் கேப் பொறுத்த வரைக்கும் மார்னிங்கே பார்த்தா ஒரு வேலிட் என்ட்ரி வந்திருக்கு. இது என்ன போயிருப்போம், ப்ரீவியஸ் கேண்டில் BOSஆ. அப்போ இது சினாரியோ 1 வந்து கவர் ஆகும். சினாரியோ 1 படி எனக்கு இந்த க்ரீன் கலர் டாட்டு தான் என்னோடய டார்கெட். அப்போ க்ரீன் கலர் டாட் வந்து கரெக்டாக இந்த கேண்டில் வந்து எனக்கு அச்சீவ் ஆகிருக்கு 12:15க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 12 மணிக்கு எனக்கு ஒரு கால் ஆப்ஷன் சிக்னல் வந்திருக்கு. ஸோ இந்த 12 மணி படி பார்த்தோன்னா எனக்கு 40 பாயிண்ட்ஸ் டார்கெட். கரெக்டாக? ஏன்னா 12 மணிக்கு நம்ம என்ட்ரி எடுத்துருந்தோம்னா அதுவும் 40 பாயிண்ட்ஸ், அதுவும் உனக்கு டார்கெட் இட்டு போகுது. அப்படின்னா நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்டில் கிளியராக மென்ஷன் பண்ணிடுறோம். மார்க்கெட் வந்து இங்கே கிளியராக உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனில் வந்து மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான டூல் இது. சப்போஸ் உங்களுக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷனில் இருக்குது அப்படின்னா இங்கே ப்ரொஜெக்ஷனில் வந்து கிளியராக காட்டும். சப்போஸ் எனக்கு இங்கே கால் ஆப்ஷன் சிக்னல் கொடுத்துருக்கு, சேம் டைம் உங்களுக்கு ப்ரொஜெக்ஷனில் சைட்வேஸ் இருக்குது அப்படின்னா அந்த சிக்னலை நீங்கள் எடுக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிடணும். அந்த சிக்னல் வந்து நம்ம என்ட்ரியாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்றைக்கி வச்சுருக்கேன் சார் 4th Tuesday எக்ஸ்பிரி நிஃப்டி. ஸோ இது ப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்னல் வந்திருக்கு, கால்னிங் ஒரு சிக்னல் வந்துச்சு. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து சைட்வேஸ்னு காட்டுச்சு. ஸோ அப்படி சைட்வேஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வோல்டாலிட்டி, அது இல்லாமல் டைம் டிகே, இது ரெண்டும் நம்மளுக்கு எக்ஸ்பிரி அப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? காமா எக்ஸ்போஷர்னால. ஸோ அதனால் நம்ம என்னென்னா நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி வந்து நம்ம கான்ட்ராக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். கரண்ட் வீக் இப்போ எக்ஸ்பிரியாக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேயில் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் வந்து நம்ம எடுக்கிறோம். மெயினாக நம்ம 0.8ன்ற ஸ்ட்ரைக் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அதில் டைம் டிகேட், இப்போ ஒரு ½ an hour நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த உங்கள் SL அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போகிறதுனால. அதே மாதிரி நீங்கள் இல்லை நான் OTMல இல்லை ATMல எடுக்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு SL அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பிரி தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு.
சப்போஸ் இந்த பொசிஷன் வந்து எனக்கு சைட்வேஸ் அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணலை அப்படின்னா நம்ம ரூல்ஸில் என்ன சொல்லியிருக்கோமோ அதுபடி ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். சப்போஸ் எனக்கு இந்த சிக்னல் வரப்போ எனக்கு இந்த ப்ரொஜெக்ஷனில் வந்து சைட்வேஸ் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இங்கே கமெண்ட்ரியும் உங்களுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பியரிஷ் ரிவர்சல் கன்ஃபார்ம்டு பிரேக் டவுன் இன் ப்ராக்ரஸ். ஸோ இங்கே வந்து பை பிஇ ஒரு என்ட்ரி வந்திருக்கு, சேம் டைம் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங் தான் இருந்திருக்கு. ஸோ அதனால் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஸோ இதே சிக்னல் கொடுத்த கேண்டிலில் உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஓஎஸோ சாக்கோ எதுவும் ஃபார்ம் ஆகலை. பட் இந்த சிக்னல் கொடுத்த கேண்டிலில் உங்களுக்கு பிஓஎஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த ஸ்பாட் வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ ஃபிக்ஸ் பண்ணதுனால நம்ம இந்த பொசிஷனை வந்து நம்ம ஸ்டில் நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது நம்ம என்ட்ரி எடுக்கிறப்ப சைட்வேஸில் இல்லை, இன்பிட்வீன் உங்களுக்கு க்ரீன் கலர் கேண்டல்லாம் ஃபார்ம் ஆகும். பட் நீங்கள் அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நீங்கள் அந்த பொசிஷனை அப்படியே கான்ஃபிடென்ட்டாக ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் மார்க்கெட் வந்து டைட் கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கோம். ஸோ அப்போ ஆகிறப்ப உங்கள் ப்ரீமியம் சப்போஸ் நீங்கள் 0.8 டெல்டாவை நெக்ஸ்ட் வீக்கில் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற டைம் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல சேவ் ஆகும். இதே நீங்கள் கரண்ட் வீக்கில் அந்த எக்ஸ்பைரி டே உரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே ஹிட் ஆகும். நீங்கள் அதை வந்து இந்த மணியில் இல்லை இந்திய மணி தவிர்த்து ஓடிஎம்மோ ஏடிஎம்மோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கன்சாலிடேஷன்லேயே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போகிறப்ப இந்த கன்சாலிடேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து அந்தளவுக்கு ஹிட் ஆகிருக்காது. இப்போ இந்த பொசிஷன் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்பாட் டார்கெட் வந்து இந்த பர்டிகுலர் கேண்டிலில் வந்து நம்மளுக்கு ரீச் ஆகிருக்கு 2 மணி கேண்டிலில். சினாரியோ 1 and 4 தான் நம்ம இப்போ கவர் பண்ணோம் புல்லிஷில். ஸோ பீரிஷ்லேயும் சேம் கான்செப்ட் தான், சினாரியோ 1 and 4. என்னென்னா இது வந்து டார்க்கு ரெட் லைனுக்கு கீழே ஃபார்ம் ஆகும், அது வந்து டார்க்கு க்ரீன் லைனுக்கு மேலே வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த சீட் ஷீட் வந்து நான் திருப்பி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணி விடுறேன், இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அக்சஸ் வேணும்னா உங்களோட ட்ரேடிங் வியூ ஐடி மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் அக்சஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். பட் இந்த 4 டூலுமே உங்களுக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம மேண்டேட்டரியாக போட்டாகணும். நான் அதை நெக்ஸ்ட்டு செக்ஷனில் எப்படி போடுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.